சப்பாத்தி சாதம் டிஃபனுக்கெலாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான 1 பார்ட் பச்சை பயிறு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 100 கிராம் பச்சை பயிரை 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய், இஞ்சி, பூண்டு, சோம்பு, கசகசா சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. கிரேவி தாளிக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 10 போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக புதினா, கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதக்கி விட்டுடுங்க. தக்காளி வதங்கினதும் ஊற வச்ச பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் அரைச்ச தேங்காய் மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துட்டு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான பச்சை பயிறு கிரேவி ரெடி.